வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 32வது வசனம். இப்பொழுது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்படவும் அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அவருக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபை பாஸ்டர்களையும் மூப்பர்களையும் எபேசிய சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளையும் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் வார்த்தைக்கும் உங்களை என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்? தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும். அப்ப நீங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். கர்த்தாவே, என் பிள்ளைகளை உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்பா. என் புருஷனை உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் மனைவியை உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் பேரன் பேத்திகளை உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி ஜெபம் பண்ணுங்க? என்னத்தையோ ஜெபம் பண்ணி பிரிண்ட் அடித்து தள்ளுது பாருங்க அங்கே மிஷினு. டக்க 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 டக்குன்னு அடிச்சு மிஷின் தள்ளுது பேப்பரா வெளியில். அந்த மாதிரி ஜெபத்தில் போய் பட 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 படன்னு அடிச்சு நிறுத்தி தள்ளி விட்டுட்டு போகாம நின்று நிதானமாய் குறிப்பாய் இப்படி என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஜெபிக்கணும். கர்த்தாவே, உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு என்ன செய்கிறேன்? என் பிள்ளைகளை, என் வீட்டாரை நான் ஒப்பு கொடுக்கிறேன்பா. உடைய வார்த்தை ஆளுகை செய்யட்டும். ஆமே. சர்வத்தையும் தாங்குகிற உடைய வார்த்தை, வல்லமை உள்ள உடைய வார்த்தை என் குடும்பத்தை தாங்கட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை தாங்கட்டும், என்னுடைய தொழிலை தாங்கட்டும், என்னுடைய வியாபாரத்தை தாங்கட்டும், என்னுடைய பிசினஸை தாங்கட்டும், எங்க சபையை தாங்கட்டும், எங்க சபைக்கு வரக்கூடிய விசுவாச பிள்ளைகளை குடும்பத்தை தாங்கட்டும் ஆண்டவரே. எங்க ஊழியத்தை உடைய வார்த்தை தாங்கட்டும் ஆண்டவரே. ஆமே. நான் சொல்றேன், 1000 பேர் உங்க குடும்பத்தை உடைக்க நினைச்சாலும் உடைக்கவே முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். 1000 பேர் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டுறான், எப்படியா அந்த குடும்பத்தை ஒண்ணுமெல்லாம் மாய்க்கிறணும், தெருவில் கொண்டு நிறுத்திடணும், கேவலப்படுத்திடணும், அவமானப்படுத்திடணும். உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா, நம்ம நினைக்கிறது நடக்க போகுது? நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் வீட்டாரையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருக்கு அவருடைய கிருபையில வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தை என் குடும்பத்தை தாங்குகிறதுனால என் குடும்பத்தை யாராலையும் உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஆமே. இப்படியெல்லாம் விசுவாசிக்கணும். கவனிக்கிறீங்களா? கவனிக்கணும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். இப்படி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டா, கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் ஜெபம் பண்ணிட்டா, எவன் ஜெய்வனை வச்சாலும் எவன் பிலிசுனை வச்சாலும் மந்திரவாதம் வச்சாலும் என்ன செய்யாது? பலிக்கவே பலிக்காது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்க குடும்பத்தை என்ன செய்யுது? தாங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பாதுகாக்கிறது. ஆகவே யாரும் என்ன செய்ய முடியாது, உங்களை ஒன்றும் பண்ண முடியவே முடியாது. எனவே அடிக்கடி நாம் இவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும். உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். உடைய கல்வாரிக்கு, உடைய ரத்தத்துக்கு என்ன செய்கிறேன்? என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் என் குடும்பத்தை தாங்கும், நீர் என்னுடைய வியாபாரத்தை தாங்கும், நீர் என்னுடைய தொழிலை தாங்கும் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய வார்த்தை குடும்பத்தை பாதுகாக்கட்டும், உடைய கல்வாரி ரத்தம் குடும்பத்தை பாதுகாக்கட்டும். ஆமென். விதமாய் வரும் பொழுது நான் சொல்றேன், எப்படி வேணா இருக்கட்டும், எல்லாம்
இதன் மத்தியிலே கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இதன் மத்தியிலே கர்த்தர் உங்களை போஷிப்பார். இதன் மத்தியிலே கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இதன் மத்தியிலே கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். இதன் மத்தியிலே கர்த்தர் உங்களை உயரமான ஸ்தலங்களிலே ஏறி வர பண்ணுவார். ஆமென்.